இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் புதிய வேலை வாய்ப்பு வெளியாயிருக்கு. இந்த பணிக்கான சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பணிக்கு மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை டீட்டெயில்டாக நீங்கள் பாருங்கள். அப்போ தான் இந்த பணிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை தினசரியாக அப்டேட் பண்ணிட்டு வரும். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்பு குழுவில் மறக்காமல் இணைங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தகுதிக்கான அரசு வேலை வாய்ப்பு தகவல்களை பகிர புதிய குழு உருவாக்கியிருக்கும். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நமது குழுவில் இணைங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வெளிவந்திருக்கிற புதிய வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எந்த பணிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் பணிக்கான அறிவிப்பை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 250 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/8/2026. மொத்தம் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா 250 வேக்கன்சிஸ் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 100 காலி பணியிடங்களும், கர்நாடகத்தில் 50 காலி பணியிடங்களும், மகாராஷ்டிராவில் 50 காலி பணியிடங்களும், குஜராத்தில் 50 காலி பணியிடமும் என மொத்தம் பார்த்தீங்கன்னா 250 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த பணிக்கான தகுதிகள் பார்க்கலாம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 வயது இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 30 வயதுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் வயது வரம்பு தளர்வுகள் பொறுத்த வரைக்கும் எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு கூடுதலாக 5 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஓபிசி பிரிவினருக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக 10 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிரிவுகளில் இருந்திருந்தால் கூடுதலாக 5 ஆண்டுகள் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பணிக்கான சேலரி குறித்த தகவல்களை பார்க்கலாம். ஸோ இந்த வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 250 காலி பணியிடங்கள் இருக்குது. தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 100 காலி பணியிடங்கள் இருக்குது. அதனால் இந்த பணிக்கு மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பணிகளுக்கு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 48,480 85,920 வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடத்துகிறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு எக்ஸாமினேஷன் ஆன்லைன் பேஸில் வைக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 200 மதிப்பெண்கள் இருக்குது. கேள்விகள் பொறுத்த வரைக்கும் 140 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் பொறுத்த வரைக்கும் 30 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவேர்னஸ்க்கு 40 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பார்த்திங்கன்னா 30 காலி பணியிடங்கள் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜுக்கு பொறுத்த வரைக்கும் 40 காலி பணியிடங்கள் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 140 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மதிப்பெண்களில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 200 மதிப்பெண்கள் இந்த பணிக்கு இந்த எக்ஸாமினேஷனுக்கு கேட்குறாங்க. ஸோ அடுத்ததாக இந்த பணிக்கான கல்வி தகுதி குறித்த தகவலை பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வயது வரம்பு நம்ம பார்த்துட்டோம். ஸோ கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டி மற்றும் கல்வி நிறுவனங்களில் ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வயது வரம்பு 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 24/8/2026. ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு iobbank.in என்ற இணையதளம் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் என்ற டாப்பிக்கில் கேரியர்ஸ் என்ற இடத்துல அந்த டாபிக் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பணிகளுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு கட்டாயம் உங்களுடைய மொபைல் நம்பர் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் கட்டாயம் கேட்கப்படுறதா தெரிவிச்சிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும்
எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி பிரிவினருக்கு ₹175 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் மற்றும் ஓபிசி பிரிவினருக்கு ₹850 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் முறையில் வந்து நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். மேலும் இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன்றதுனால மறக்காமல் இந்த பணிக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். மேலும் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இந்த பணிகளுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இணைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் அல்லது வந்து எஸ்எல்சி, அதாவது 10th மார்க் ஷீட்டை வந்து அப்லோட் பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜோடைய ப்ரொஃபிஷியன்சி, அதாவது என்ன லாங்குவேஜ் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துருக்கீங்க 10th 12th அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அதற்காக ப்ரூஃபாக வந்து பார்த்திங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டை வந்து இணைக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட், ஆதார் உள்ளிட்ட டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓபிசி அல்லது எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் அதை வந்து அதையும் அப்லோட் பண்ணணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்ட்லி எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நிறுவனத்திலேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வந்து இணைக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன்றதுனால நிறைய நபர்கள் இந்த பணிகளுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் 24/8/2026. ஸோ அதுக்குள்ளே மறக்காமல் இந்த பணிக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான இணையதள முகவரி வந்து பார்த்திங்கன்னா iob.bank.in என்ற முகவரி மூலமாக நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தினசரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைவாய்ப்பு தாள்களை வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களை அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.